வணக்கம் நண்பர்களே. தமிழக சட்டசபை தேர்தலுடைய முடிவுகள் வந்துருச்சு. இந்த முடிவுகள் அடிப்படையில் பார்த்தா, தனியாக அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இவங்க எவ்வளோ வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் இவங்க 59 தொகுதி வின் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு 5 தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க. தேமுதிக ஒரு தொகுதி வின் பண்ணியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் 2, ஐயுஎம்எல் 2, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் 2 தொகுதி வின் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தம் ஒரு 73 தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் அதிமுகவுடைய அலையன்ஸில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு தொகுதி, அமமுக ஒரு தொகுதி, பாமக பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதி, இது எல்லாம் சேர்த்து 53 தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க. 108, 73, 53 அந்த ஒரு ரேஷியோவில் வின் பண்ணியிருக்காங்க நம்முடைய சட்டசபை தேர்தலில். இது மாதிரி முக்கியமான தகவல்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற வெராண்டரஸ் டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.